வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி இறாலும் முருங்கைக்காவும் சேர்த்து சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதுக்கு டைம் கூடுதலாகவே தேவையில்லை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 3-4 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வத்தப்பொடி இதில் குறைவாக தான் சேர்க்க போகிறோம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம இப்போது ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், தேங்காய் கூட இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கறிவேப்பிலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை அரைச்சி எடுத்த உடனே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கூட அந்த அரைச்ச அரைப்பை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பவே பற்ற வைக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்பவே பற்ற வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் அதோட பச்சை மணமும் போகணும், முருங்கைக்காவுமே நல்லபடியாக வேகணும். அதனால் நம்ம மூடி போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட தேவையில்லை. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். அடுப்பை சிம்லேயே வைங்க, இல்லாட்டி சீக்கிரம் குழம்பு அதோட தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதுமானது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அதாவது செம்மீன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இறாலுன்னு சொல்லுவாங்க. இது நான் இப்போ கேரளா ஸ்டைலுங்கிறதுனால நான் செம்மீன்னு சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இறால் ரொம்ப நேரம்லாம் நமக்கு குக்காக வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப ஓவர் குக் ஆச்சுன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். அது ஒரு கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்கான தாளிசம் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து 2லேருந்து 3 சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா முருக விட போகிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இன்னமும் நம்ம கொதிக்க விட்டோம்னா குழம்பு ரொம்ப வத்திரும், அப்புறம் நம்மளுக்கு குழம்பு பத்தாமல் போயிடும். இப்போது அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நான் 1/2 ஸ்பூன் கடுகும் கொஞ்சமாக வெந்தயமும் இதோடு சேர்க்குறேன். வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சதுமே நம்ம இப்போது ஆஃப் பண்ணி வச்சுருக்க குழம்புல இந்த தாளிசத்தை ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ குழம்பு எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.